வேதாகமத்தில் உள்ள அன்னாளின் ஜெபம் எப்படியா இருந்தது? 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். சேலேம் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். இந்த அந்நாள் தேவாலயத்தில் பேர் மிகவும் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். எதற்காக? ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காகத்தான். இவள் இதன் நிமித்தம் எவ்வளவோ நிந்தனை, அவமானங்கள், பாடுகள், கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர் தான். இவளுடைய சக்கரத்தில் பெரினாள். இவளை வார்த்தையினால் மிகவும் காயப்படுத்தினாள். இன்னும் ஆலயத்துக்குள் ஜெபித்தாள். அங்கே 7 தீர்க்கதரிசி இவளை வார்த்தையினால் நீ குடித்து வெறுத்திருக்கிறாய் என்று சொல்லி இவளை காயப்படுத்துகிறார். இவள் இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள். எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்றும் அவனுடைய தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்றும் பொருத்தனை பண்ணினாள். இவள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே தேவன் இவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். மறவாமல் நினைத்து இவள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே இவளும் பெற்றுக்கொண்டாள். இவளுடைய சிறுமை, அதாவது மலடி என்கிற பட்டம் மறைந்து போனது. இன்னும் தான் முதல் பெயர் சவா மட்டும் பிரசித்தி பெற்றது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாய் என்ற பெருமையும் இவளுக்கு கிடைத்தது. இவள் இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அப்படியே செய்து முடித்தாள். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே இந்த அன்னாள் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய விண்ணப்பமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நிச்சயமாகவே உடனே பதில் கிடைக்கும்.